ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சென்னை அசோக் நகரில் இருக்கிற ஜி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi, this is Sindhuja from G Krishna Naturals, Ashok Nagar branch. நம்ம ஷாப்ல இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மேம், இப்போது நம்ம கடையில் ஸ்கின் கேருக்கான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிட்ட ஸ்கின் கேர்ல பாத்தீங்கன்னா டே க்ரீம், நைட் ஜெல் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போறோம்னா டே க்ரீம்ஸ் தான் பார்க்க போறோம். டே க்ரீம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரோஸ் டே க்ரீம், ஜெர்மன் கேமமைல் அண்ட் ஜாஸ்மின், ட்ரிபிள் லாவிலோபார் இந்த மாதிரி நிறைய டே க்ரீம்ஸ் இருக்கு. அண்ட் டோனர்ல பாத்தீங்கன்னா 2 டோனர் இருக்கு. ஒன்று T3 டோனர் அண்ட் சாஃப்ரான் டோனர். நம்ம கிட்ட பியூர் ரோஸ் வாட்டரும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் கலர் எதுவுமே இருக்காது. அண்ட் வந்து இது டாங்கி மில்க் மாய்ஸ்சரைசர். நம்ம கிட்ட இருக்க டே க்ரீம்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா SPF 30 இருக்கு. அண்ட் மாய்ஸ்சரைசர்லயுமே SPF 30 இருக்கு. இது வந்து சாஃப்ரான் கோட் மில்க் நைட் க்ரீம் வந்து நம்ம கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. அண்ட் வந்து மென்ஸ்க்குன்னு தனியா பாத்தீங்கன்னா மென்ஸ் டே க்ரீம் இருக்கு. அதுலயுமே SPF 30 இருக்கு. நைட் ஜெல்ல க்ளோ ஜெல் அண்ட் வந்து சாஃப்ரான் ஜெல். க்ளோ ஜெல் பாத்தீங்கன்னா க்ளோனஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து சீரம் டைப்லயும் நம்ம கிட்ட இருக்கு க்ளோனஸ்க்காக. மேம், இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் ஸ்கின் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது யாருக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டமர்ஸை வந்து என்கொயரி பண்ணிட்டு அவங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்கள் ஷாப்புக்கு வந்து அவங்க விசிட் பண்ணி அப்படி விசிட் பண்ண முடியலன்னா அவங்க ஆன்லைனில் கால் பண்ணால் போதும். கால் பண்ணாங்கன்னா அவங்கள கால்லேயே என்கொயரி பண்ணிட்டு அவங்களோட ஃபேஸோட ஃபோட்டோவோ அப்படி அவங்களுக்கு ஓகேனா அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் அவங்கள என்கொயரி பண்ணிட்டு அவங்களுக்கான ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். மேம், இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்கின் டைப் பேஸ் பண்ணி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது அவங்க வந்து ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் இமேஜ் நாங்கள் அனுப்பணும்னு தான் இல்லை. வேணும் அவங்களுக்கு ஓகேனா இமேஜ் சென்ட் பண்ணலாம். இல்லைன்னா நாங்கள் அவங்க கிட்ட காலில் பேசி அவங்களுக்கான ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி சீரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த சீரம் அப்படின்றது நம்ம ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள். ஆமாம், ஸ்கின் க்ளோனஸ்க்காக இருக்குது நம்ம கிட்ட சீரம். ஸோ சீரமில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கோல்டன் க்ளோ சீரம் இருக்குது. அந்த ஆன்டி ஏஜிங் சீரமும் இருக்குது. 30 இயர்ஸ்க்கு மேலே ஸ்கின்ல ரிங்கிள்ஸ்லாம் வரும் இல்லையா, அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை நல்லா டைட்டன் அப் பண்ணி கொடுக்கும். ஓகே மேம், ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட பிம்பிள்ஸ், ஓப்பன் போர் அது எல்லாத்துக்குமே இருக்கு. ஸ்க்ரப்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இது ஆரஞ்சு, டீடான், லெமன், ஆல்மண்ட் இந்த மாதிரி 4 ஃப்ளேவர்ஸ் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஃபேஸ் பேக்கும் இருக்கு. இப்போ நீங்க எங்கேயாவது எமர்ஜென்சியா போறீங்க, ஒரு பார்ட்டிக்கே போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னும் போது நீங்க இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ப்ரிவென்ஷன் பவுடர். லேடிஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல அன்வான்ட் ஹேர்ஸ்லாம் இருக்கும், அதை ரிமூவ் பண்றதுக்காக இது இன்ஸ்டன்டா ரிசல்ட் இருக்காது. நம்ம ப்ராடக்ட்ஸ் எதுலையுமே வந்து இன்ஸ்டன்டா ரிசல்ட் இருக்காது. ஸோ வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ன்றதுனால நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணதான் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஒரு 3 months யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ஃபேஸ் பேக் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். அந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபால் ஆகிக்கிட்டே வரும். இதுக்கப்புறம் வளராமலும் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிம்பிள் கிட் தான் பார்க்க போகிறோம். பிம்பிள் கிட்லேயே பார்த்தீங்கன்னா நார்மல் பிம்பிள் கிட்டும் இருக்குது, அட்வான்ஸ் பிம்பிள் கிட்டும் இருக்குது. இப்போ இந்த அட்வான்ஸ் பிம்பிள் கிட்டில் பார்த்தீங்கன்னா நீம் ஃபேஸ் வாஷ், ஹெர்பல் ஃபேஸ் பேக், ஆன்டி பிம்பிள் ஜெல் வரும். ஸோ இது வந்து ஹெவியாக பிம்பிள் இருக்கும் தெரியுமா, என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிம்பிள் ரெடியூஸே ஆகிருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த அட்வான்ஸ் பிம்பிள் கிளியர் கிட் சஜஸ்ட் பண்ணுவோம். ஆக்டிவா இப்போ தான் பிம்பிள்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பிம்பிள் கிட் தான் யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு நாங்கள் இந்த பிம்பிள் கிட் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் போருக்குமே அதே மாதிரி இருக்கு. இது அட்வான்ஸ் ஓப்பன் போர் கிட் அண்ட் இது நார்மல் ஓப்பன் போர் கிட். அட்வான்ஸ் ஓப்பன் போர் கிட்ல பார்த்தீங்கன்னா கிளென்சிங் பாம், ஓப்பன் போர் ஜெல், ஆரஞ்ச் ஸ்க்ரப், T3 டோனர் வரும். அண்ட் இந்த நார்மல் ஓப்பன் போர் கிட்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர் ஜெல் அண்ட் ஃபேஸ் பேக் மட்டும் தான் வரும். இது தவிர நம்ம கிட்ட CTM கிட்டும் இருக்கு. CTMனா ஒன்றும் இல்லை, கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் தான். இப்போ இந்த CTM கிட் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் வராமல் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டோனர், கிளென்சிங் பாம் அண்ட் டாங்கி மில்க் மாய்ஸ்சரைசர் வரும். இந்த டாங்கி மில்க் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SPF 30 வருது. நல்ல டபுள் மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கோங்க உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பிளாக் பேட்ச் கிட். இந்த பிளாக் பேட்ச் கிட் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் இந்த பிளாக் பேட்ச் கிட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிளாக் பேட்ச் க்ரீம் அண்ட் ஸ்க்ரப் அண்ட் ஒரு ஸ்ப்ரே வரும். மேம், இப்போ இந்த பிம்பிள்க்கெலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது டாக்டர்கிட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கணுமா, இல்லை இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ப்ராடக்டா, இல்லை எப்படி, இல்லை ஏதாவது போடலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பீங்களா,
இல்லை இது பியூர்லி ஹெர்பல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது அப்படின்றது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லி நேச்சுரல் பேஸ்ட் ப்ராடக்ட் தான். இது எல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ன்றதுனால டாக்டர் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் கஸ்டமருக்கே சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் எல்லாருமே. அவங்களை என்கொயரி பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி இருக்குன்னா தான் நாங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் சொல்லிடுவோம். சரி, ஓகே, சூப்பர். நம்மக்கிட்ட சீரம் பார்த்தீங்கன்னா கோல்டன் க்ளோ சீரம் இருக்குது. ஸோ இந்த சீரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி நைட்டு ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது 1.5 மந்த்ஸ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. உங்கள் ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கும். 3 மந்த்ஸில் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் எதுக்காக வாங்கினீங்களோ அதுக்கான பெட்டர் ரிசல்ட் அந்த 3 மந்த்ஸில் உங்களுக்கு கிடைச்சிடும். நம்மக்கிட்ட ஹேர் கேரில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஷாம்பூஸும் இருக்குது. அண்ட் நம்மக்கிட்ட 3-in-1 ஹேர் ஆயிலும் இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹேர் ஃபால் கிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-in-1 ஹேர் ஆயிலும் கெரட்டின் ஷாம்பூ வரும். இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக ஹேர் ஃபால் இருக்குது, எனக்கு ஹேர் ஃபால் மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும் அப்படிங்கும்போது இந்த ஆன்டி ஹேர் ஃபால் கிட் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இருக்க அந்த மைல்டு ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ஹேர் நல்லா லாங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவி ஹேர் ஃபால் இருக்குது, எனக்கு க்ரோத்லாம் வேண்டாம், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆனால் மட்டும் போதும், ஹேர் சாஃப்டாக இருந்தால் போதும்னா இந்த கம்ப்ளீட் ஆன்டி ஹேர் ஃபால் கிட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-in-1 ஹேர் ஆயில், கெரட்டின் ஷாம்பூ அண்ட் ஆன்டி ஃபிஸ் சீரம் வரும். ஓகேங்களா? இது ஹேர் ரீக்ரோத் கிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ரீக்ரோத்தும் கொடுத்து டென்சிட்டியுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா கெரட்டின் ஷாம்பூ, 3-in-1 ஹேர் ஆயில் அண்ட் 4 ஹெட் ஜெல் வரும். இந்த ஜெல்லு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்துக்கு ப்ரமோட் பண்ணும். ஹேர் இல்லாத இடத்துலையுமே குட்டி குட்டியாக பேபி ஹேர் வளர ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹேர் ரீக்ரோத் கிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஆயில், 4 ஹெட் ஷாம்பூ அண்ட் ஆன்டி ஃபிஸ் சீரம் வரும். இதுவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி க்ரோத் கொடுத்து டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து ஹேரை சாஃப்ட் அண்ட் ஷைனியாகவும் வச்சுக்கும். இது நார்மல் ஆன்டி டேண்ட்ரஃப் கிட். இப்போ எனக்கு டேண்ட்ரஃப் ஹெவியாக இல்லை, மைல்டாக இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இப்போ தான் குட்டி குட்டியாக ஒயிட்டாக தெரியுது அப்படிங்கிறவங்க இந்த நார்மல் டேண்ட்ரஃப் கிட் யூஸ் பண்ணிக்கலாம். இது டேண்ட்ரஃப் ஆயில், டேண்ட்ரஃப் ஷாம்பூ. இது வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் தான் யூஸ் பண்ணணும் டேண்ட்ரஃப் ப்ராடக்ட் எல்லாமே. ஏன்னா நீங்கள் ரெகுலராக டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக க்யூர் ஆகும் அப்படின்ட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகுறதுனாலே டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும் அண்ட் ரொம்ப ஆயிலி ஆனாலும் டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் கிட். ரொம்ப ஹெவி டேண்ட்ரஃப் இருக்கும், இச்சிங் இருக்கும், ஃப்ளேக்கி டேண்ட்ரஃப் வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த அட்வான்ஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் கிட் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃப்ரிஸ் கிட். மைல்டாக ஃப்ரிஸினஸாக இருக்கும், ஹேர் வந்து ஒரு மாய்ஸ்சரே இல்லாமல் இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஆன்டி ஃப்ரிஸ் கிட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கோட் மில்க் ஷாம்பூ அண்ட் ஆன்டி ஃப்ரிஸ் சீரம் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாகவும் வச்சுக்கும், நல்லா பவுன்ஸியாகவும் வச்சுக்கும். அட்வான்ஸ் கிட்டும் இருக்குது இதுலேயே, அட்வான்ஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் கிட். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும் அவங்களுக்கு ஹேரு, ரொம்ப சிக்காக இருக்கும். அவங்களாம் வந்து இந்த அட்வான்ஸ் ஆன்டி ஃப்ரிஸ் கிட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா ஹைட்ரேட்டிங்காக நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுப்போம் ஹேரை. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிஜிஹெச் கிட்டு, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் கிட்டு, இல்லைனா ரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்குள்ளே ரிசல்ட்ஸ் பாசிபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கரி லீஃப் ஷாம்பூ அண்ட் ஆன்டி கிரே ஹேர் ஆயில் இருக்கும். நார்மலாக கோகோனட் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த கிரே ஹேர் ஆயில் ஒரு வீக்லி த்ரைஸ் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஹேர் வாஷ் வந்து கம்பல்சரியாக பண்ணணும்னா இல்லை, எப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த ஷாம்பு வச்சு பண்ணாலே போதும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இருக்கிற கிரே ஹேர்ஸும் வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும், வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஜெனட்டிக்காக இருக்குன்னா அவங்களுக்கு திரும்ப வரதான் செய்யும், அதனால நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டோம். அவங்க கிட்ட நாங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுவோம், இந்த மாதிரி இந்த யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெனட்டிக்காக இருந்ததுன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுக்காது, 50-50 தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ நம்ம இதில் எல்லாமே கிட்டாக பார்த்தோம். அது இல்லாமல் நம்ம கிட்ட சிங்கிள் ப்ராடக்டாகவும் நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 3-in-1 ஹேர் ஆயிலும் இருக்குது. இப்போ கோட் மில்க் ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்டி ஃப்ரிஸ் கிட்டில் பார்த்துருப்பீங்க. இது பேபி ஷாம்பு, பேபிஸ்க்காகவே. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் பேஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க இன்க்ரீடியன்ட்டு. ஸோ உங்களுக்கு பேபிஸ்க்குமே எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது. பேபிஸ்க்குன்னு இல்லை, நம்ம ப்ராடக்ட்ஸ் எதுலேயுமே சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது, ஏன்னா இது எல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அப்படின்றதுனால. இது பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ. இந்த ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ எந்த ஹேர் டைப்புக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலி ஹேராக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு செட் ஆகும். இதுவே நீங்கள் இது ட்ரை ஹேருக்கு சஜஸ்ட் பண்ணோம்னா இந்த ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ இன்னும் ட்ரை ஆகிடும். பட் ஆனால் இது வந்து ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஆயிலி ஸ்கேல்ப் அண்ட் ஆயிலி ஹேருக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த ஷாம்பூ. அண்ட் வந்து ப்ரீமியம் ஹெர்பல் ஷாம்பூ இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலேயே எல்லா ஷாம்பூவோட இல்லை ஹெர்ப்ஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, எனக்கு நார்மலாக வந்து ஒரு ஹெர்பல் பேஸ்ட் ஷாம்பு வேணும் எனக்கு ஹேர் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட பேபி மசாஜ் ஆயில் இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கொஞ்சமாக ஒரு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ எடுத்துகிட்டு நீங்கள் வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேபிக்கு அப்ளை பண்ணி ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளென்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பேபியோட ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருள் ஆயில், ஜொஜோபா ஆயில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை பேபியோட ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் கண்டிஷனர். ஸோ ஃப்ளாக்ஸீட் கண்டிஷனர்ன்றது ஒரு மஸ்டான விஷயம் ஹேருக்கு. இப்போ நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஹேர் ட்ரையாக இருக்கும் போது நம்ம கண்டிஷனர் போடணும். ஹேருக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் தான் இந்த கண்டிஷனர். ஸோ கண்டிஷனரில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃப்ளாக்ஸீட் கண்டிஷனர் இருக்குது அண்ட் சில்க் ப்ரோட்டீன் கண்டிஷனர் இருக்குது. இந்த சில்க் ப்ரோட்டீன் கண்டிஷனருக்கும் ஃப்ளாக்ஸீட் கண்டிஷனருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எனக்கு வந்து ஹேர் வந்து மாய்ஸ்சராக இருந்தால் போதும் அப்படின்றவங்க ஃப்ளாக்ஸீட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லா சில்கியாக இருக்கணும், ஹேர் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த சில்க் ப்ரோட்டீன் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 4 க்ரீம். நம்ம ஆல்ரெடி வந்து 4 ஜெல் பார்த்துருக்கோம். 4 ஜெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபி ஹேர் சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுவீங்க. இது பார்த்தோம்னா டே டைமில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து இப்போ நைட் வந்து ஜெல் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து அந்த ஜெல் எங்கெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அதே இடத்துல இந்த க்ரீம் அப்ளை பண்ணிடணும். இது என்ன பண்ணணும்னா அந்த ஹேர் பேபி ஹேர் க்ரோத் ஆகுது இல்லையா, அந்த ஹேரை வந்து நல்லா திக்காக க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து 4 க்ரீம் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் ஜெல்லும் இருக்குது. ஸோ நான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெல் டைப் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணும்போது ஹேர்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது ஹேரையும் செட் பண்ணிக்க முடியும், டேமேஜும் ஆகாது, ஹேரில் எந்த ப்ராப்ளமும் வராமல் மெயின்டைனும் பண்ணிக்கும். இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஷாம்பு. இந்த ட்ரை ஷாம்பு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, எனக்கு ஹேர் வாஷ் பண்ண டைம் இல்லை அப்படின்னும் போது கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்கள் ஹேரில் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் கோம் பண்ணிங்கன்னா போதும், ஹேர் நல்லா பவுன்ஸியாக வச்சுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களுக்கு டேண்ட்ரஃப் அண்ட் இச்சினஸ்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கும். இப்போ வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட டேண்ட்ரஃப்க்கு ப்ராடக்ட் இருக்கு, வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா இந்த ஹேர் பேக் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இது பார்த்தீங்கன்னா பியூர் எடிபிள் ஆல்மண்ட் ஆயில். இந்த ஆல்மண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஹேர் ஸ்கின் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் கலர் எதுவுமே இருக்காது. இது நீங்கள் ஒரு 3 drops டெய்லி நைட்டு உங்கள் பெல்லி பட்டனில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபுல் பாடியில் இருக்க ஸ்கின்னுமே நல்லா க்ளோயிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிராக் ஹீலிங் க்ரீம். ஸோ நிறைய பேருக்கு காலில் கிராக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபுட்ஸையுமே நல்லா வந்து டேன்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும், நல்ல மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பில் கம்மீஸ். இது நம்ம ஷாப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 பீசஸ் இருக்கும். இது நார்மலாக வந்து தூக்கம் வராமல் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டீப் ஸ்லீப் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஃப்டர் டின்னர் ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டேலாம் இருக்கணும்லாம் இல்லை, நார்மலாக உங்களுக்கு என்னைக்கு தூக்கம் வரலையோ அன்னைக்கு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், நல்ல ரிசல்ட் இருக்கும். மேம் இது எப்படி மேம் டேப்லெட் மாதிரி இருக்குமா, சாப்பிட்டு ஒரு கேப் விட்டு சாப்பிடணுமா? இல்லை, இது டேப்லெட் மாதிரிலாம் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ப்ளூபெரி ஃப்ளேவர். இது நார்மலாக நீங்கள் ஆஃப்டர் டின்னர் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சாக்லேட் எப்படி இருக்குமோ, லைக் ஜெல்லி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஆமாம், இது சாப்பிட்ட உடனே இது போட்ட உடனே லைக் பில்ஸ் போட்ட உடனே தூக்கம் வர மாதிரி இருக்காது. இது ஒன்று எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா ஒரு ½ hour அப்புறம் நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு 2 hours தூங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தூங்கிடுவீங்க, நல்ல டீப் ஸ்லீப் வரும். ஸோ ஸ்லீப்பிங் பில்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஆமாம், நம்ம டெய்லி லைஃப்பில் நார்மலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப் தான். நம்ம என்ன சோப் யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து டாங்கி மில்க் சோப்ஸ் இருக்குது. இந்த டாங்கி மில்க் சோப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கோம், ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெட் வைன் இருக்குது, பிளெயின் டாங்கி மில்க் சோப் இருக்குது, சார்கோல் டாங்கி மில்க் இருக்குது, காஃபி வித் ஆலோவேரா டாங்கி மில்க் இருக்குது. மேம் இப்போ டாங்கி மில்க் சோப் அப்படின்றீங்க, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்ஸில் வந்து ஆயில் யூஸ் பண்ணி சோப் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த டாங்கி மில்க் சோப் அது மட்டும் இல்லாமல் கோட் மில்க் சோப் வந்து உங்ககிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இது ரெண்டுத்துலேயும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுங்கள் மேம். இதில் பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு பதிலாக உங்களுக்கு மில்க் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாங்கி மில்க் அண்ட் கோட் மில்க் தான், அதில் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது காஃபி வித் ஆலோவேரானா ஆலோவேராவும் ஆட் பண்ணியிருப்பாங்க, காஃபி ஆட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டாக டேன் இருக்குன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ரெட் வைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோனஸ்க்கு யூஸ் ஆகும். க்ளோனஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெட் வைன் சோப் யூஸ் பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருந்தால் போதும், ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது எனக்கு அப்படின்றவங்க பிளெயின் டாங்கி மில்க் சோப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சோப் பார்க்க போகிறோம்னா கோல்டன் க்ளோ சோப் தான். இது வந்து கிளிசரின் பேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும் அண்ட் நல்ல க்ளோனஸும் கொடுக்கும் உங்களுக்கு.
அண்ட் இது தவிர நம்ம கிட்ட வந்து பேபி சோப்ஸுமே அவைலபிளாக இருக்கு. கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம கிட்ட நிறைய டாய்ஸ் ஷேப்லேயும் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் மில்க் அண்ட் ஆல்மண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஷாப்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்துருப்பீங்க. ஷாப் விசிட் பண்ணுங்க. நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர்ல உதயம் தியேட்டருக்கு பேக் சைட்ல இருக்கு, 11th அவென்யூல. நம்ம ஷாப்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. சைட் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி எந்த கெமிக்கல்ஸுமே இருக்காது. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அப்படின்றதுனால. இது இல்லாமல் நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இந்த மாதிரி ஆப்ஸ்லேயும் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் வந்து நம்ம உங்களால் டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ண முடியலன்னா வெப்சைட்டும் இருக்குது. நம்மகிட்ட gkrishnaneturals.com வெப்சைட்டும் இருக்குது. அண்ட் gkrishnaneturals அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் ஆர்டரும் நம்ம எடுக்கிறோம். மெயினாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வரணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லை டேரெக்டாக நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம ஷாப் விசிட் பண்ணுங்கள். நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. தேங்க்யூ.